அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு கடல் அலையும் ரொம்பவே அழகாக கதை சொல்லுது. என்னுடைய பயணக்கதையின் அகரமும் இங்கே தான் தொடங்குது. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய புது யூடியூப் சேனல். இது பிஎஸ் சத்யா vlogs அப்படின்ட்டு என்னுடைய யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன நம்பிக்கையில் தான், நல்ல கண்டென்ட் போட்டால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கையில் தான் நான் இந்த யூடியூப் சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ட்ராவல் vlogs பற்றி தான் நான் போட போகிறேன். நான் எங்கெல்லாம் கவர் பண்ண போகிறேன்னுட்டு. Hey, good morning. So this is my first YouTube vlog and thanks for your continuous support on Instagram and Facebook. So இன்னைக்கு நான் ஒரு 5:50க்கு கரெக்டாக வீட்டில் இருந்து நான் கிளம்பிட்டேன். அண்ட் இப்போ நான் எங்கே போகிறேன்னா டுவர்ட்ஸ் கன்னியாகுமரி நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் கன்னியாகுமரி. ஃபஸ்ட்டு சவுத் பார்ட்லேருந்து இந்த யூடியூப் சீரியஸ்க்கு எல்லாமே vlogs ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. லெட்ஸ் ஸ்டார்ட். கொஞ்சம் எக்ஸைட்டடாகவே இருக்குது. அண்ட் இந்த ட்ரிப்பு நான் நிறைய வாட்டி பிளான் பண்ணி ட்ராப் பண்ணேன். நான் ஜூலை லாஸ்ட்டில் நான் என்னை தேடி சீரியஸ் ஒரு 10 எபிசோட்ஸ் நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். அதை பேஸ் பண்ணி தான் நான் யூடியூப் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ டிசைட் பண்ணேன். அப்போத்துலேருந்து நேம் என்ன வைக்கலாம் அப்படின்றது. ஸோ வெல்கம் டு பிஎஸ் சத்யா vlogs. உங்களை என் கூட விஷுவலாக ட்ராவலில் கூட்டிகிட்டு போகிறேன். மேடவாக்கம் வழியாக நான் போய் தாம்பரம் ரீச் ஆகணும். போகிற வழியில் என்னுடைய ஃபியூவல் டேங்க் நான் ஃபில் பண்ணேன். கிட்டத்தட்ட 3800 ருபீஸ்க்கு நான் டேங்க் ஃபில் பண்ணேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய 4 வீல்ஸுக்கும் ஏரை நான் செக் பண்ணேன். இந்த மாதிரி பேசிக் செக்ஸ் எல்லாமே ஒன்றா முடிச்சுட்டு அங்கேருந்து நான் கிளம்பி போயிட்டேன். போகிற வழியில் நான் நிறைய பிளேஸில் நின்று வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தேன். ஒரு வழியாக நான் போய் செங்கல்பட்டு ரீச் ஆகிட்டேன். சென்னை டு கன்னியாகுமரி உண்மையிலே ரொம்ப லாங் டிரைவ். கிட்டத்தட்ட 14 hours ட்ராவல் இருக்கும். பாடி ஹீட் ஆகக்கூடாதுன்ட்டு நான் அடிக்கடி நின்று இளநீர் குடிச்சிக்கிட்டே இருந்தேன். சென்னை சிட்டிக்குள்ளே இளநீர் காஸ்ட்லியாகவே இருந்தாலும் பட் இந்த செங்கல்பட்டு தாண்டி அந்த இடத்துல கம்மியாக தான் இருந்தது. 40 ருபீஸ்க்கு ஒரு இளநீர் காய் கொடுத்தாங்க. நம்ம அண்ணனும் சூப்பராக இளநீரை வெட்டி உள்ளே இருக்கிற வழுக்கையும் எடுத்து கொடுத்தாரு. காலையில் நம்ம இளநீர் சாப்பிட்றதுனால நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்குங்க. பாடி நேச்சுரலாகவே ஹைட்ரேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய எலக்ட்ரோலைட்ஸுக்கு, டைஜஷனுக்கு, மெட்டபாலிசம்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இளநீர் எடுத்துக்கோங்க. ஸோ காலையில் நல்லா இளநீரை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பணும். ஸோ இப்போது இங்கேருந்து 653 கிலோமீட்டர்ஸ் இன்னும் ட்ரைவ் பண்ணணும். ரொம்பவே எக்ஸைட்டிங். டைம் இப்போயே 8:20 ஆகுது. 5:50க்கு கிளம்புனேன். இன்னும் 8:20 வரையும் செங்கல்பட்டுலேயே தான் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஓகே, கிளம்பலாங்க. போய்ட்டு ஆல்ரெடி நின்று வேறு போயிட்டுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த ட்ரிப்பில் புதுசாக இந்த டிஜே ஆக்ஷன் ப்ரோவில் தான் நிறைய நான் வீடியோ ஷூட் பண்ண போகிறேன். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு வெதர்மேன் பேஜில் அடுத்த 3 நாளைக்கு எந்த மழையும் இல்லைன்ட்டு ஃபோர்காஸ்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, நான் கிளம்புனப்போ டிராஃபிக்கும் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. யூஸ்வலாக செங்கல்பட்டு தாண்டினாலே அப் டு உளுந்தூர்பேட்டை வரையும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். பட் செங்கல்பேட்டுக்கு அப்புறமாவே ரோடு ரொம்ப காலியாகவே இருந்துச்சு. ஓகே, ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஆரியாஸ்ன்ற ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். ஸோ இதுதான் நான் சொன்னேன், இந்த ஆரியாஸ். இங்கே சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு மறுபடியும் இங்கேருந்து மத்தியானம் லஞ்ச் திருச்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். திருச்சி ஆர் மதுரை, டைம் பொறுத்து ஒரு 1 or 2 எது ரீச் ஆகிறனோ அது பொறுத்து. நான் இங்கே மினி டிஃபனும் காஃபியும் எடுத்துக்கிட்டேன். இந்த ஹோட்டல் ஓஹோன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருந்தது.
டிராஃபிக் வந்து சுத்தமாகவே இல்லை, ரோடு ரொம்பவே காலியாக இருந்தது. நானும் உளுந்தூர்பேட்டை கிராஸ் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தேன். வர வழியில் நான் ஒரு சின்ன ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணேன். 5 நாள் முன்னாடி தான் என்னுடைய காரை நான் சர்வீஸ்க்கு விட்டு எடுத்தேன். 5 நாள் முன்னாடி தான் நான் என்னுடைய காரை சர்வீஸ் விட்டு எடுத்தேன். முன்னாடி இருந்த கிளாடரை நான் மாற்றினேன், பட் அவங்க ஒழுங்காகவே ஃபிக்ஸ் பண்ணல. ஆர்ஹெச் சைடில் இருக்கிற கிளாடர் வந்து அப்பப்போ கலண்டிகிட்டே இருந்தது. அதை சரி பண்ணி அப்புறம் வந்து இந்த டாடா மோட்டார்ஸ் கஸ்டமர் கேர் கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டு, சர்வீஸ் சென்டர் கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டு மறுபடியும் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. போகிற வழி ஃபுல்லாமே அந்த கிளாடர் அப்பப்போ கலண்டுக்கிட்டே இருந்தது. அதை நான் டெம்பரவரியாக ஒரு த்ரெட்டு போட்டு கட்டி ஃபிக்ஸ் பண்ணேன். ஒரு பிளாக் கலர் த்ரெட் எடுத்து நல்லா டைட்டாக கட்டிட்டேன். அதுக்கப்புறமா அந்த கிளாடர் ரிமூவே ஆகலை. இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நான் சென்னைக்கு போனதும் மறுபடியும் அது சர்வீஸ் சென்டரில் கொடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணணும். அவங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, பட் எடுத்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நான் சென்னை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் அந்த டாட்டாவோடைய சர்வீஸ் மேலே அந்த இருக்கிற ரெஸ்பெக்ட் போகுது. மதுரை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்ரீ ஷபரீஸ்ன்ட்டு ஒரு அழகான வெஜ் ஹோட்டல் ஒன்று கிடைச்சது. அங்கே நான் என்னுடைய லஞ்சை முடித்தேன். அந்த ஹோட்டலும் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருந்தது. ஸோ இப்போ மதுரையில் லஞ்ச் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நேராக எங்கே நிற்காம நாகர்கோவில் அண்ட் கன்னியாகுமரி. ஸோ சன்செட் கண்டிப்பாக பார்க்க முடியாது, ஏன்னா சன்ரைஸ் சென்னையில் பார்த்துட்டு சன்செட் வந்துட்டு கன்னியாகுமரியில் 12 ஹவர்ஸ்க்குள்ளே முடியுமான்னு தெரியல. ஏன்னா நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த பிரேக்கெல்லாம் இப்போது ஆக்சுவலாக கவர் பண்ணணும். நான் இப்போ டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறது NH44. இந்த ரோடு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் கனெக்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 11 ஸ்டேட்லேயும் ஒரு யூனியன் டெரிட்டரிலையும் மொத்தம் 4112 கிலோமீட்டர்ஸ் இந்த ரோடு இருக்கு. இந்த ரோடு வந்து இந்தியாவிலே ரொம்ப லாங்கஸ்ட் NH ஹைவேங்க. சென்னையில இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட நான் ஒரு 450 கிலோமீட்டருக்கு மேலே கிராஸ் பண்ணிட்டேன். பட் இன்னும் வந்து என்னுடைய ஃபியூலில் 70 கிலோமீட்டர்ஸ் பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது. ஒரு வாட்டி டேங்க் ஃபில் பண்ணால் லாங் ஹைவேல கிட்டத்தட்ட 530 கிலோமீட்டர் வரையும் ட்ராவல் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டீசெண்டான மைலேஜ் தாங்க இந்த டாடா நெக்ஸான் கொடுக்கறது. நான் இப்போ செகண்ட் டைம் டேங்க் ஃபில் பண்ணுறேன். இங்கே வந்து 3800 rupees ஆச்சுங்க. 11 ஹவர்ஸாக டிரைவ் பண்ணி இப்போ நான் நெல்லை மாவட்டத்துக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்கேன். நெல்லை மாவட்டம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது அந்த விண்டு மில் தான். விண்டு மில்க்கு ரொம்பவே பேர் போன அந்த முப்பந்தல்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் இந்த விண்டு மில் ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. இந்த விண்டு மில் ஃபார்மில் கிட்டத்தட்ட 3000 டர்பைன்ஸ்க்கு மேலே இருக்கு. ஒவ்வொரு டர்பைனும் சுமார் 150 மீட்டர் உயரமும் அந்த பிளேடு மட்டுமே 50 மீட்டர் நீளம் வரையும் இருக்குங்க. இந்த விண்டு ஃபார்ம் மட்டுமே கிட்டத்தட்ட 1500 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணி கொடுக்குதுங்க. கிட்டத்தட்ட 6% நம்ம தமிழகத்துக்கு தேவையான மின்சாரத்தை இந்த விண்டு மில் உற்பத்தி பண்ணி பூர்த்தி செய்யுது. அரேபியன் சீலேருந்து வர காற்றை ரொம்ப அழகா விண்ட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றாங்க. இந்த நேச்சுரல் எனர்ஜி ரிசோர்ஸ் இங்க இருக்கிற மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. இந்த விண்டு மில்லுக்கு தேவையான ரக்கைகள் எல்லாமே நம்ம சென்னை துறைமுகத்துல தான் இம்போர்ட் ஆகுது. அங்கிருந்து ரோடு வழியாக தான் இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. அதை பார்த்து நம்ம எல்லாருமே அது ஏரோப்ளைன் ரக்கைன்னு நினச்சிருப்போம். நெல்லை மாவட்டத்தை கிராஸ் பண்ணி இப்போ நான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கேன். கதிரவன் தன்னுடைய கதிர்களை உள்வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மஞ்சள் நில வர்ண ஜாலத்தை பார்க்கும்போது ரொம்பவே கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க. இந்த NH ஹைவேல ஒவ்வொரு டர்ன்லயும் ஒவ்வொரு விஷுவல்ஸ் என்னை ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணிச்சுங்க. உண்மையிலே இது ஒரு சீனிக்கான டிரைவுங்க. 550 கிலோமீட்டர் தாண்டி வந்தோம். இந்த சூரியனுடைய வர்ணஜாலத்தை பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பா இருக்கு.
இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? உங்களுக்கு என்ன இடம் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடம் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஆக்சுவலாக இந்த பிளேஸ் வந்து நிறைய மூவியில் வந்திருக்கு. ஆக்சுவலாக சிங்கம் 1ல் வந்திருக்கு, ஜில்லா படத்தில், அந்த மாதிரி நிறைய மூவிஸில் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்கு. ஒரு மலையை அப்படியே நடுவில் பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி அழகாக ரோடு போட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போது ஆக்சுவலாக நான் போய் இன்னும் கன்னியாகுமரி ரீச் ஆகணும். இன்னும் கிட்டத்தட்ட 100+ கிலோமீட்டர் நான் இன்னும் ட்ரைவ் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2.5 hour ட்ரைவ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணதுலேயே இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப லாங் ட்ரைவ். early morning 5:45க்கு ஸ்டார்ட் பண்ணேன், இன்னும் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ 12 hours ப்ளஸ் ஜர்னி. பட் இன்னும் ஒரு 2 hours இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 14 hours கண்டினியூஸ் ட்ரைவு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு லாங்கஸ்ட் ட்ரைவு. கன்னியாகுமரி எல்லையில் இந்த சூரியனுடைய மறைவு ரொம்ப அழகா இருந்தது. பெயிண்ட் பண்ணாமலேயே பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபீலாக இருக்குங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பரான வியூ இது. என்னுடைய 14 hours ட்ராவலும் இன்னைக்கு எண்ட் ஆகுதுங்க. நான் வந்து கன்னியாகுமரி கிட்ட ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி ரீச் ஆயிட்டேன். இதுதான் வந்து த கோரல் கன்னியாகுமரின்ட்டு ஒரு அழகான ஹோட்டல். இங்கே தான் நான் 3 days ஸ்டே பண்ண போகிறேன். நான் காரை விட்டு இறங்கினாலும் பட் எனக்கு இன்னும் ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த ஃபீல் இருக்குங்க. ஒரு வழியாக ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதுதான் ரூமு. இங்கே கன்னியாகுமரியில் என்ன ஒரு பிரச்சனைன்னா சிங்கிள் ஆக்குபென்சிக்கு ரூம் தர மாட்டேன்றாங்க. ஸோ எஸ்பி வந்து ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காங்களா இங்கே சிங்கிள் ஆக்குபென்சிக்கு ரூம் தரக்கூடாதுன்ட்டு. கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எனக்கு ஒரு ரூம் ஒன்று கிடச்சது. ரூம் சுற்றி காட்டணும் அப்படின்னு பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஒரு டபுள் பெட்டு கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் சார்ஜ் போட்டு, இந்த ஆம்பியன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அண்ட் ஒரு குட்டி கபோர்ட். மெயினாக வந்து ரெஸ்ட் ரூம் நீட்டாக தான் இருக்குது, ஹைஜீனிக்காக. அது வரையும் போகிறோம். நிறைய ஆர்ட்டெல்லாம் அதை வச்சுருக்காங்க. ஒரு 3 days நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அது போருமே. ஸோ வைஃபை பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி தரேன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, ரூம் நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக வந்து 2300 per day வித் ஏசியோட வேணும் அப்படின்ட்டு கேட்டிருக்கேன், கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு 3 days இங்கே தான் தங்க போகிறேன். ஸோ இந்த ட்ரிப் வந்து முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் கன்னியாகுமரி. ஸோ என் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது 14 hours ட்ரைவு. இப்போ நான் கம்முன்னு ஏதாவது டின்னர் ஆர்டர் பண்ணிவிட்டு போய் படுத்து தூங்க போகிறேன், அவ்வளோதான். early morning 5:30க்கெல்லாம் எந்திரிச்சு கிளம்பியாச்சு. இங்கே வந்து கொஞ்சம் பனியாகவே இருக்குங்க. ஸோ காலையில் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக வாக்கிங் வந்துட்டுருக்கேன். காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes or 10 minutes நடக்கணும். ஸோ இப்போ வந்து நான் டிஜே கேம் ப்ளஸ் என்னுடைய ஓல்டு கிம்பிள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். சூரிய நாராயணர் தன்னுடைய கதிர்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. சன்ரைஸ் பாயிண்ட்டை நோக்கி நானும் வந்துட்டேன். நான் வீக்டேல வந்ததுனால இங்கே ரஷ்ஷு கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. இதே நீங்கள் வீக்கெண்ட்லலாம் வந்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இங்கே இருக்கிற மக்களுடைய எல்லாருடைய தேடலும் அந்த சூரிய பகவானை நோக்கி தான் இருந்தது. த டிப் ஆஃப் சவுத் இந்தியா
இந்த பிளேஸில் இருந்து தான் என்னுடைய vlog-அ நான் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இங்கேருந்து வந்தேன். விவேகானந்தர் மண்டபத்தில் கரெக்டாக 6 மணிக்கு கொடியேற்றம் நடக்குங்க. 2000 வருஷம் முன்னாடி உலக பொதுமுறை நூல் இயற்றிய திருவள்ளுவருடைய சிலை ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது பார்க்கறதுக்கு. டைம் கரெக்டாக 6:15 ஆயிடுச்சு. சன்ரைஸும் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன நடந்தாலும் சூரிய பகவான் தன்னுடைய வேலையை செஞ்சு கொண்டே தான் இருப்பார். அதே மாதிரி நம்மளுடைய இலக்கை நோக்கி போயிட்டே தான் இருக்கணும். எல்லளவும் பின்வாங்கக்கூடாது. இதுதாங்க எனக்கு அந்த சூரிய பகவானை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு. அசதோ மா சத்கமயா தமசோ மா ஜோதிர்கமயா மிருத்யோர்மா அமிர்தம் கமயா. இருள் நிரந்தரமல்ல, ஒளியும் நிரந்தரமல்ல, நம் வாழும் வாழ்க்கையும் நிரந்தரமல்ல. சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி தாங்க, நண்பா எல்லாம் கொஞ்ச காலம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கன்னியாகுமரி பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்கிறேன். அன்டில் தென், பை பை, ஸ்டே டியூன்.